எல்லா ஊரிலும் நகர்வலமாக நான் சென்று வந்து கொண்டிருக்கிறேன். இப்போது இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய குடிமக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதோ சென்று பார்க்கும். ஏய் காவேரி, காவேரி, நீ கழுத மாதிரி கத்திட்டு இருக்கிறேன். காப்பி கேட்டேன், என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு இந்த நேரத்துல இப்படி கத்திட்டு நிக்கிற? இந்த வீட்டுல நீ என்னையா உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்க? 6 மாசமா பிள்ளைக்கு சர்டிபிகேட் வேணும்னு கேக்குறேன், அதை வாங்கி எனக்கு கொடுத்தியா? இது என்ன காலையா? இது என்ன காலம்? மழை காலம். வீட்டுல இருந்து மேல இருந்து மழை பெய்ஞ்சா நேரா வீட்டுக்குள்ள கொட்டு மாட்டிருக்கேன். ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருக்கியா நீ வீட்டுல? ஏண்டி அங்க என்ன உங்க அப்பனா இருக்கான்? சர்டிபிகேட்னு கேட்க போனா காசு கேக்குறாண்டி, காசு. இப்பெல்லாம் காசு கொடுத்தாதான் எல்லாமே கிடைக்கும். காசை கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியது தானே? அவன் செய்யற வேலைக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? அவன் கடமை தானே செய்யறான். நீ என்னையா நீ ஒருத்த மட்டும் தான் காசு கொடுக்குற மாதிரி பேசுற? இந்த ஊர் உலகத்துல யாருமே காசு கொடுக்கலையா? ஊர்ல இருக்கவங்க கொடுப்பாண்டி, நான் கொடுக்க மாட்டேன். லஞ்சத்தை நான் கொடுக்க மாட்டேன். என்னது நீ கொடுக்க மாட்டியா? ஐயோ ஐயோ ஐயோ, அண்ணா கிட்ட கேளுங்க, அக்காதிக்கு கேளுங்க, ஐயோ தம்பி நீங்க எல்லாரும் கேளுங்க. இந்த ஆளை நம்பி நான் நடு வாசமா போயிட்டேனே. என் புள்ள படிப்பு தெரியலையே, இந்த ஊட்ட எப்படி கட்டுவேன்னு தெரியலையே. ஐயோ இந்த ஆளை நம்பி நான் வாசம் போயிட்டேனே. நான் என்ன பண்ணுவாங்க? என்ன இது கொடுமை? என்னுடைய நாட்டிலே மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், நல்ல குணத்தோடு இருக்கிறார்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல மனத்தோடு இருக்கிறார்கள், தர்மம் தலை காக்கும். அப்படிப்பட்ட தர்மத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இங்கே ஏதோ ஒரு அபலை பெண் அனாதையாக நடு ரோட்டிலே அழுது கொண்டிருக்கிறாள். நல்லது, என்னவென்று விசாரிப்போம். அபலை பெண்ணே, எதற்காக நடு ரோட்டிலே புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? அதுவும் நான் ராஜாவாக இருக்கும் இந்த நாட்டிலே. என் பிள்ளைக்கு சர்டிபிகேட் வந்தாங்க 6 மாசமா இந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆள் ஒரு வேலையை கூட செய்ய மாட்டாரா? உன் பிள்ளைக்கு அவரியா சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க வேண்டும்? அவர்தான் என் புருஷன். அப்ப அவரு பிள்ளையா? ஏயா, உன்னுடைய பிள்ளைக்கு சர்டிபிகேட் வாங்கி கொடுப்பது உன்னுடைய கடமை. அதை வாங்கி தராமல் இருக்கிறது நீ எல்லாம் ஒரு ஆண் மகனா? இரு ராஜா, நான் போய் சர்டிபிகேட் வாங்க தான் போறேன். அவன் காசு கேட்கறான், கையெழுத்துக்கு காசு கேட்கிறாங்க. ஆமாமா, லஞ்சம் கொடுப்பது குற்றம், வாங்குவது குற்றம். மகாராஜா தெரிந்து கொள். எதற்காக லஞ்சம் கொடுக்க வேண்டும்? யாருக்காக லஞ்சம் கொடுக்க வேண்டும்? இது நம்முடைய நாடு. நமக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் நமக்காக இருப்பது. எதற்காக இங்கே லஞ்சம் கொடுக்க வேண்டும்? இந்த லஞ்சத்தை யார் உருவாக்கியது தெரியுமா? இந்த லஞ்சத்தை உருவாக்கியது யார் தெரியுமா? யார் உருவாக்கியது? மக்கள். லஞ்சத்தை யார் உருவாக்கியது? அருமையாக சொன்னார். மக்கள். மக்கள் மக்களாகிய நாம் தான் லஞ்சத்தை உருவாக்கினோம். நாம் கொடுப்பதனால தான் அவர் 9 பேர் லஞ்சம் கொடுக்கிறோம், ஒருத்தங்கிட்ட வாங்குறான். 9 பேர் கொடுக்காம நேர்மையாக இருந்து பாருங்கள், ஒருத்தனும் லஞ்சம் கேட்க மாட்டான். இதுதான் உலக நீதி. ஒவ்வொரு தனி மனிதனும் மாறினால் மட்டுமே இந்த சமுதாயம் மாறும். யாரோ ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு மாத்துவான், சொல்லித்தான் வாழலாம் நினைச்சா முடியாது. புரிகிறதா? இப்பொழுதாவது லஞ்சம் கொடுக்காமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். வேண்டாம், இன்று முதல் உறுதியாக இருங்கள். சரியா? அங்கே என்ன இருவர் முடிஞ்ச மாதிரிதாயா? சரியா? இன்னொரு தடவை வந்து இது மாதிரி பேசாத. உன் பிரச்சனை நான் முடிச்சுட்டேன். அந்த பிரச்சனை சீக்கிரமா முடி. சரியா? பேசக்கூடாது. என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அநியாயம், அநியாயம், இது கொடுமை. என்னுடைய நாட்டிலே இப்படி ஒரு ஊழல், இப்படி ஒரு லஞ்சம், இப்படியா தலைவர் தாடுவது? நீங்கள் எல்லாம் என் நாட்டின் குடிமக்கள், நீங்கள் எல்லாம் ஒரு தாய் மக்கள். இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு அர்த்தமில்லை. மனிதர்களா நீங்கள்? படித்தவர்களா நீங்கள்? எதற்காக படித்தீர்கள்? எதற்காக வாழ்கிறீர்கள்? யாருக்காக வேலை செய்கிறீர்கள்? படித்த அறிவு இந்த நாட்டிற்காக, படித்த அறிவு இந்த சமுதாயத்திற்காக பயன்பட வேண்டும் என்பது படிக்கும் போது தெரியவில்லை. படித்த படிப்பையும் உன்னுடைய வேலையையும் லஞ்சத்தை வாங்குவதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாய். தெரியாமல் கேட்கிறேன். உன்னுடைய உழைப்பில் தான் சோறு திங்கிறாயா? உன்னுடைய உழைப்பில் தான் குடும்பத்தை நடத்துகிறாயா? மானம் கெட்டவனே, நீ எல்லாம் மனிதன் என்று சொல்லிக் கொள்வதை விட மானம் போய் மாண்டு விடு. அங்கே என்ன ஒரு குடும்பம், ஏதோ ஒரு குடும்பத்தின் புலம்பல். அம்மா வேலை கிடைச்சதா? என்ன பண்ண? இன்னைக்கே வேலைக்கு போனப்பா, லஞ்சம் கேக்குறாப்பா. அம்மா நிலத்தை பார்த்தோம், வித்தம், எதுவும் எனக்குதான் விடியுமா தெரியுது. லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். விடியும் 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 என்று விடியும் 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 விடியும். எப்பொழுது விடியும்? எப்பொழுது விடியும்? உன்னை போல் ஆள் இருக்கு வரை விடிவு கிடையாது. விடியும். யாரால் விடியும்?
விடியும், என்னால் விடியும், என்னால் விடியும் என்று ஒவ்வொருத்தரும் மாறில கையை வைத்து அடித்துக் கொண்டு சொல்லுங்கள். அப்பொழுது இந்த நாட்டில் விடுவு ஏற்படும். உங்களால் மட்டுமே இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும். ஒவ்வொருவரும் மாறுங்கள், அப்பொழுது சமுதாயம் மாறும். லஞ்சம் ஒழியும், லஞ்சம் ஒழியும். மாறுங்கள், போகலாம். வாங்க போகலாம், எல்லாரும் வாங்க ஆனா போகலாம். எங்க போறீங்க? ஐயா, எங்களுக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை இந்த ஊர்ல சொல்றதோட நம்ம பின்னாடி தெரிஞ்ச ஜனதேஷா சொன்னா பாட்டாவே சொல்லிடுவாங்க. ஆகா, அருமையான விஷயம். இந்த நாட்டிலே பெண்கள் மாற வேண்டும். அவர்கள் மூலமாக ஆண்கள் மாற வேண்டும். அடுத்த சமுதாயம், இளைய தலைமுறை. இதோ இந்த இளைய சமுதாயத்தை தயவு செய்து பெரியவர்கள் கெடுத்து விடாதீர்கள். உங்களது தவறான பாதைக்கு இளைய சமுதாயத்தை கொண்டு செல்லாதீர்கள். அடுத்த தலைமுறையாவது லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, நேர்மையான நல்ல மனிதனாக வாழ தயவு செய்து முடிவெடுங்கள். இன்றே முடிவெடுங்கள். இதை விட்டீங்கன்னா வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. தீபாவளிக்கே சிறப்பு தள்ளுபடி போடுறான்னு எங்கேயோ போய் தவணி எடுக்கிறீங்க. 3 நாள் முடிஞ்சிருச்சுன்னா கடையில் கிடையாதுன்றான். ஆனா உறுதிமொழி ஏற்பதற்கு, லஞ்சத்தை வாங்க மாட்டேன் என்று சொல்வதற்கு இன்றைய ஒரு நாளை விட்டால் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் மாறுவதற்கு, நான் மனிதனாக மாறுவதற்கு இந்த ஒரு நாள் நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் மாறிவிட்டேன், இனி லஞ்சம் கொடுக்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று சொல்லும் ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு மானமுள்ள மனிதனும் தயவு செய்து இந்த நேரத்திலே இந்த நாட்டின் மகாராஜாவியா எனக்கு சத்தியம் செய்து கொள்ளுங்கள். சத்தியம், 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 சத்தியம். லஞ்சம் வாங்க மாட்டோம்.